திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு பேருந்து நடத்துனர்களிடம் வசூல் வேட்டை செய்த போலி செக்கிங் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 15 ஆண்டுகளாக அரசு பேருந்து ஓட்டுநர்களை ஏமாற்றியவர் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கொசப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயதான இளங்கோவன். இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்துள்ளார். இவரது தவறான நடவடிக்கைகளால் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வேறு தொழில் செய்து பிழைக்க தெரியாத இளங்கோவன் அரசு போக்குவரத்து கழகத்தின் செக்கிங் இன்ஸ்பெக்டர் உடையணிந்து கொண்டு சுற்றியிருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்துள்ளார் இளங்கோவன். இவ்வாறு ஒவ்வொரு பேருந்திலும் சோதனை நடத்தி நடத்துனர்களிடம் தவறுகளை கண்டுபிடித்து அவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். தவறு செய்யாத நடத்துனர்களிடம் 20 ரூபாய் மட்டும் வாங்கிக் கொண்டு அவர்களை அனுப்பிவிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் இளங்கோவன். இந்நிலையில் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்துகளை நிறுத்தி செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்று கூறி ஒவ்வொரு நடத்துனரிடமும் 20 ரூபாய் வசூல் செய்துள்ளார். சந்தேகமடைந்த நடத்துனர்கள் வந்தவாசி போக்குவரத்து பணிமனை கிளை மேலாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் இளங்கோவனை பிடித்து விசாரிக்க அவர் ஒரு போலி அதிகாரி என்று தெரிய வந்தது. இளங்கோவனை பிடித்து ஆரணி தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அவர் மீது புகாரும் அளித்துள்ளனர். இளங்கோவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் இதுபோல அரசு பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்து நடத்துனர்களிடம் பணம் வசூலித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதுபோன்ற மோசடி வேலைக்காக 3 முறை கைது செய்யப்பட்டு சிறைக்கும் சென்று வந்துள்ளார் இளங்கோவன். சிறை சென்றும் திருந்தாத இளங்கோவன் மீண்டும் அதே சீட்டிங் வேலையை தொடர்ந்து செய்து தற்போது 4வது முறையாக கைதாகியிருக்கிறார். கைதான இளங்கோவனிடமிருந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் உடை, பெல்ட், ஸ்டார் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழகத்தின் செக்கிங் இன்ஸ்பெக்டர் உடையணிந்து கொண்டு 15 ஆண்டுகளாக நடத்துனர்களை ஏமாற்றிய விவரம் அறிந்து போக்குவரத்து கழக பணியாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.